இவர் பண்ண படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர். இன்னைக்கு அந்த பாடல்கள் அங்கே முணுமுணுக்கிறாங்களே. அவரை பிடிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து அம்பானியுடைய மகன் கல்யாணத்துக்கு இவர் வந்து மியூசிக் பண்ணி ஆகணும், பல கோடி ரூபா தர்றாங்களே இவருக்கு. அன்றைக்கி இருந்த படங்கள் இப்படி வரும்போது உங்களுக்கு சீன் வைக்க முடிஞ்சது. அது வந்து ஒரு பரந்த மனசோடு பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை கண்டுபிடிக்கிறாங்க. குறை கண்டுபிடிச்சு அது ஒரு இந்து முஸ்லீம் பிரிக்கிறாங்க. அதுதான் ஒரு இதாக மனசை நோகடிக்குதுன்னு சொல்கிறார் அவர். உண்மையான காரணம் அதுதான். இதை புரிஞ்சிக்காமல் இந்த அம்மா வந்து ஒரு பெரிய சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரி சினிமாவுக்கு இந்த அம்மா தான் எஜமானிங்கிற மாதிரி ஏதோ உளருது. அது இந்திரா காந்தியாக நடித்தாங்க அவங்க. அது படமே கேவலமாக போயிடுச்சு. இல்லை அது இந்திரா காந்திக்கான இதே உருவமே கிடையாது இவங்களுக்கு. இந்திரா காந்திக்கான ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த உருவமே கிடையாது. அந்த மேன் ஆஃப் பவர், அந்த கண்கள், அந்த மூக்கு, அந்த கொஞ்சம் நீளமான மூக்கு, அந்த கலர் எல்லாமே வரல இவங்க கிட்ட. இவங்களுக்கு கலரு அதை விட சூப்பரான கலர் அவங்களுக்கு. இவங்க வந்து சும்மா என்னன்னா இவங்க தான் ஒரு பிஜேபியில் இருக்கிறோங்கிறத தன்னை காட்டிக்கிறாங்களே தவிர இவர் முஸ்லீம்ங்கிறது அப்படி ஒரு ஏதோ பேசுகிறாங்களே தவிர ஒரு சினிமாக்காரராக அவங்க பேசலை. ஏஆர் ரஹ்மானும் கங்கனா ராணத் இவங்க வந்து அவரோட பிரச்சனையாக சும்மா சொன்னார். 8 வருஷமாக வந்து நான் இதுக்குள்ளே வரல, முஸ்லீம்னால தாக்கப்படுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்து என் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணலை, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸாக போச்சு, அது இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்றாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கங்கனா ராவத்தை நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கவே கூடாது. ஒன்றும் பொலிட்டிஷியனும் கிடையாது, ஒரு நடிகையும் கிடையாது. அது ஏதோ ஒரு சில கிளாமர் படங்களில் பண்ணது, இது பண்ணது வந்தது. அந்த அம்மா வந்து பொலிட்டிஷியனாக வந்துச்சு. இப்போ வந்து வேறு மாதிரி ஒரு மேலிடத்துல ஒரு நல்ல செல்வாக்கில் இருக்காங்க அவங்க. மேலிடத்துல ஏற்கனவே அங்கே மேலிடத்துல ஆமாம் எம்பியாக இருக்காங்க. மேலிடத்துல ஒரு செல்வாக்கில் இருக்குங்களா. ஒரு மேனேஜரோடு செல்வாக்கு இருக்கிறதும் சாதாரண பிஎன்னோட செல்வாக்கில் இருக்கும் இது இருக்கு இல்லையா. மேனேஜரோட நீங்கள் செல்வாக்கில் இருக்கீங்க, முதலாளியோட செல்வாக்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த 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 மாதிரி தான். இப்போது அது அங்கே வேற ஒருத்தர் இருந்தது சண்டை போட்டு போயிட்டாங்க அவங்க. சீச்சி இந்த பழம் புளிக்குமா அப்படிங்கிற அவங்க போயிட்டாங்க அந்த இடத்துல. இப்போ இவங்க மேலே இடத்துல இருக்காங்க. அதாவது இவங்க சொல்ல தேவையில்லை. ஹிந்தி சினிமாவில் இவங்க ஒரு மிகப்பெரிய டாக் ஏற்படுத்தியிருக்காரு. இந்தியாவில் ஒரு ஏபே சேப்பெல்லாம் படமே படல. இளையராஜாவே அங்கே போக முடியலை. இளையராஜா ஒரு சீனிக்கம் ஏதோ 2 படம் பண்ணார். அது பெரிய டாக் கொடுக்கல. ஆனால் இவர் பண்ண படங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய, அதை தால் அப்படின்னு ஒரு பண்ணார். அந்த தாலில் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பாட்டு எல்லாமே ஐஸ்வர்யா ராய் பண்ணாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் வந்து உயிரே தில்சே, அது சூப்பர் டூப்பர் ஹிட். இவர் பண்ண படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர். இன்றைக்கி அந்த பாடல்கள் அங்கே முணுமுணுக்கிறாங்களே. அவரை பிடிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து அம்பானியுடைய மகன் கல்யாணத்துக்கு இவர் வந்து மியூசிக் பண்ணி ஆகணும், பல கோடி ரூபா தர்றாங்களே இவருக்கு. பல கோடி ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கூட நான் ஹிந்தியில் பாடல தமிழில் மட்டும் பாடுறேன்றாரு. ஹிந்தியில் வேற ஒரு சாங் ஒரு பொண்ணு பாடுது. ஏன்னா அவருக்குன்னு சில இதை வச்சுருக்காரு. அதை வச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரொம்பவும் உங்களுக்கு அந்த சங்கித்தனமான விஷயங்கள் வந்துடுச்சு. ஒரு மாட்டை நீங்கள் காட்டினாலும் கோமாதாவை எப்படி பண்ண, ஆனால் கோமாதாவை தான் வெட்டிக்கிட்டி அதுதான் அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க வெளிநாட்டில். ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சீன் இப்படி வரும்போது ஒரு முஸ்லீம் இப்படி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கும்போது அந்த இடத்துல வந்து மியூசிக் பண்ணும்போது நிறைய பாதிக்கம் வரும். ஏதாச்சும் ஒன்று அந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்றைக்கு நடித்த நடிகர்கள் எல்லாமே ரிஷி கபூர் அவங்கெல்லாம் ராஜேந்திர குமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தர்காவில் போகிற மாதிரி எல்லாம் பண்ணி சீன் வச்சுருப்பாங்க. நான் இது சொன்னேன் பாருங்கள், பாவ மன்னிப்பு. அந்த மாதிரி தர்காவில் போய் சீன் இவன் வந்து ஒரு இந்துவாக இருப்பான், தர்காவில் போய் இவனுடைய லவ்வுக்காக இது பண்ணுவான். இப்படி லைலா மஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவுக்குள்ள ஒரு லவ் சீன் வச்சு அங்கே ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கும். அதை வச்சே தெரிய தர்பே ஆயா உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன், ஜோலி பர்கே ஜாவுங்க நான் மறுக்கே ஜாவும், உன்னுடைய வந்திருக்கேன், என்னுடைய பை நிறைய எடுத்துகிட்டு போகணும், இல்லை நான் இங்கே செத்து போயிடுவேன், அதுபடி என்னுடைய காதலி இங்கே வந்தாகணும், இல்லைன்னா நான் இங்கே செத்து போயிடுவேன். அந்த சீன் அந்த பாட்டு. அதே மாதிரி அவள் காதலியை வந்து அந்த தர்காவுக்கு வரும், அஜ்மீர் தர்காவில் மீட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பரபரப்பாக அதுக்கு ஃபேமஸான ஒரு தர்கா. அங்கே வந்து இந்திரா காந்தி போயிருக்காங்க, ராஜீவ் காந்தி எல்லோரும் போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தர்காவுக்கு எப்படி போகலான்னு இவங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது அடிபட்டு போயிடுது. அதுக்கான ஒரு கதை சொல்ல வரும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிப்படுது. அதான் அவர் சொல்கிறாரு. அன்றைக்கி இருந்த படங்கள் இப்படி வரும்போது உங்களுக்கு சீன் வைக்க முடிஞ்சது. அது வந்து ஒரு பரந்த மனசோடு பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை கண்டுபிடிச்சு அது ஒரு இந்து முஸ்லீம் பிரிக்கிறாங்க. அதுதான் ஒரு மனசை நோகடிக்குதுன்னு சொல்கிறார் அவர்.
உண்மையான காரணம் அதுதான். இதை புரிஞ்சிக்காம இந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரி சினிமாவுக்கு இந்த அம்மா எஜமானிங்கிற மாதிரி ஏதோ உளருது. அது பாலிடிக்ஸ் நடுவில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் வந்து 8 வருஷம் அப்படின்ற ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணதுனால அவங்க வந்து இப்போ அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல பாலிடிக்ஸே அவர் பேசவே இல்லையா. அவர் வந்து சினிமாக்குள்ள இது மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து அவரே தானே தமிழா இந்த ஒரு முதல் படத்திலே உங்களுக்கு வந்து ஒரு தேசிய விருது வாங்குறாரு. இளையராஜா வாங்கவே முடியல. ஃபர்ஸ்ட் முதல் படத்தில் தேசிய விருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சது. அதனால தான் உங்களுக்கு வாங்க முடிஞ்சது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதுதான். அவர் வந்து ஒரு தேசிய உணர்வோடு இருக்காரு. அவர் இந்தியாவை மதிக்கிறாரு. அப்புறமா கூட ஒரு நார்மலா ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாரு. எதையும் தாக்கி பேசல. ஆமா, இந்தியன் அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு இந்தியனா ஒரு உங்களுக்கு மும்பை எல்லாம் என்ன இந்தியன் தானே. அது மும்பையில் பண்ணியிருப்பார். பல படங்கள்ல இந்தியனா பல இது நிரூபிச்சிருக்காரு. நீங்க என்ன உங்களுக்கு என்ன இந்திரா காந்தியா நடிச்சாங்க. அது படமே கேவலமா போயிடுச்சு. இல்ல அது இந்திரா காந்திக்கான இதே உருவமே கிடையாது இவங்களுக்கு. இந்திரா காந்திக்கான ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த உருவமே கிடையாது. அந்த மேன் ஆஃப் பவர், அந்த கண்கள், அந்த மூக்கு, அந்த கொஞ்சம் நீளமான மூக்கு, அந்த கலர் எல்லாமே வரல இவங்க கிட்ட. இவங்களுக்கு கலர் அதை விட சூப்பரான கலர் அவங்களுக்கு. இவங்க வந்து சும்மா என்னன்னா இவங்க தான் ஒரு பிஜேபியில் இருக்கிறோங்கிறத தன்னை காட்டிக்கிறாங்களே தவிர இவர் முஸ்லீம்ங்கிறது அப்படி ஒரு ஏதோ பேசுகிறாங்களே தவிர ஒரு சினிமாக்காரராக அவங்க பேசலை. ஒரு சினிமாவை நீங்கள் சினிமா ஆர்வலராக இருக்கும்போது சினிமாவுக்கு இன்றைக்கி என்னென்ன இடையூறுகள் இருக்குது, சினிமாவில் சென்சாரில் போனால் என்னென்ன இடையூறுகள் இருக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு சீன் வச்சுட்டோம்னா அவங்களுக்கு வேறு பல படங்களுக்கு அப்படி வந்திருக்கு. இப்போ ஒரு பாஜிராவோ ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னே ஒரு படத்துக்கு அதாவது ஏதாச்சும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. சுபாஷ் கை அவருடைய படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாஞ்சாலி என்னமோ ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. ஒரு சாதாரண ஒரு சீன் தான். அன்றைக்கி இருந்த இருக்கிற ஒரு சீன் தான் நீங்கள் வச்சு எடுக்கும்போது அன்றைக்கி அதெல்லாம் அந்த சீனாக பெருசாக எடுத்துக்கல. நான் சொன்னேன் இப்போ வரும்போது எல்லாத்தையும் வந்து அன்றைக்கி சொன்னேன்ல, நீங்கள் வெள்ளைக்காரன் இருக்கும்போது இந்த மாதிரி இது கிடையாது. சென்சார் இந்த எந்த அளவுக்கு கிடையாது. லிஃப்ட்லாக் அடிச்சிக்கலாம், என்ன நீங்கள் ஒரு லவ் பண்ணலாம், இது பண்ணலாம், சீன் எப்படின்னு எடுக்கலாம். ஆனால் வெள்ளைக்காரனை துரத்துற மாதிரி அவனை எதிர்க்கிற மாதிரி மட்டும் சீன் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி வந்து வெள்ளைக்கொக்கே ஓடிப்போ அப்படின்னு இப்படி பாட்டு வச்சாங்க. வெள்ளைக்கார கொக்கேன்னு சொன்னால் இவனுக்கு தெரிஞ்சிடும். வெள்ளைக்கொக்கேன்னு சொன்னால் இப்படி. அதனால நாசுக்கா அந்த மாதிரி தான் உங்களுக்கு சினிமாங்கிறது அப்படி தான் வந்தது. இவங்க வந்து அந்த அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அன்றைக்கி வந்து எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுது. எம்ஜிஆர் வந்து திடீர்னு ஒரு படத்தில் வந்து சங்கிய முழங்களை பாருங்கள், அவர் வந்து 3 கெட்டப்பில் வருவார். ஃபஸ்ட்டு முருகனாக வருவார். அதுக்கு பிறகு வந்து அவர் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லும்போது தப்பிக்க முஸ்லீம் வேஷம் போட்டு 4 பேருக்கு நன்றின்னு ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே போவார். பின்னாடி ஓடி அழுதுகிட்டே உட்காந்துருப்பார். முஸ்லீம் வேஷத்தில் இருப்பார். அதுக்கு பிறகு 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அவர் ஜோசப்புங்கிற பேரில் வருவார். அதாவது ஒரு சீக்கியராக வருவார். கிறிஸ்டியனாக வந்து அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து அந்த கொலையை கண்டுபிடிப்பார். இது வந்து என்னென்னா இங்கே வந்து அந்த மதங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கோ. இல்லை அது எப்படி பண்ணலாம், முருகன் எப்படி இப்படி முஸ்லீம் வேஷம் போடலான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? படமாப்பா அந்த சீனில் வந்து இவர் தப்பிக்கணும் ஏதோ ஒரு வேஷம் போடுறாரு. ஒரு முருகன் அதே மாதிரி வேஷம் போட்டு நீங்கள் முருகன் வேஷம் போட முடியாது. இவர் வந்து வேற ஒரு விஷயம் போட்டு வேற விஷயத்துக்கு போகிறார், முஸ்லீமாக போகிறார். அது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லுவாங்க, அன்றைக்கி சொல்ல முடியல. நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீ முருகன் இப்படி ஜோசப் நீ கேரக்டர் பேரை வைக்கலாம் நீ அப்படி இன்றைக்கி சொல்லுவான். அன்றைக்கி சொல்கிறது இல்லை. அவங்க என்னென்னா கதையாக பார்த்தா இது ஒரு சீன், இதுக்காக இவர் இப்படி விஷயம் எது பண்ணாலும் பிரச்சனையாக தான் இருக்கு. அதுதான் அவர் ரஹ்மான் சொல்கிறார். நீங்கள் எது பண்ணாலும் சினிமாவை பார்க்காம நீங்கள் வந்து மதமாகவும் ஒரு மதவெறியோடு நீங்கள் பார்க்குறீங்க, இது கூடாதுன்றாரு. இதை வந்து இந்த மதவெறி இருக்கு, அந்த மதவெறியோடு பேசுது. அது இவருக்கு அது இல்லை. நாம் ஒரு இந்தியனாக இருக்கோம், எல்லாத்தையும் இந்தியன் தான். நீங்கள் வந்து சென்னை விட்டு வெளிநாட்டில் போனால் இந்தியன் தான் பேர். அப்புறம் சென்னை வாசினா சென்னை. இந்தியாவில் எங்கே? சென்னை. தமிழ்நாடு சென்னை. தமிழ்நாட்டில் எங்கே? இது திருச்சி. அப்போ வந்து அவன் ஃபுல்லாக கேட்கும்போது இப்படி தான் வரும். இது முதல்ல இந்தியன் தானே அவன், அப்புறம் தான் தமிழன். அதுதான் அவர் சொல்கிறார், நான் இந்தியன், அதுக்கு பிறகு நான் தமிழன். தாய்மொழியால் என்ன தமிழன். ஹிந்து பிறந்த நாடுகளில் ஹிந்தியன் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். இது வந்து அவரை வேணும்னா காயப்படுத்தணும் அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு. ஆமாம், அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. பிரச்சனை வந்து அந்த மாதிரி அதுதான் இருக்கும் அப்படிங்கிற காட்டிக்கணும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.